ஸோ ஆபிரகாம் அவனுடைய மறுமனையாட்டின் பிள்ளைகளுக்கு நன்கொடையை கொடுத்தானா, ஈசாக்குக்கு சுதந்திரத்தை கொடுத்தானா. ஸோ நான் சொன்னேன், ஆண்டவரே, நான் உலகத்துக்கான தீர்க்கதரிசி கிடையாது, ஆனால் என் பிள்ளைகள் வாழ்க்கையில் என்ன நடக்கும் என்று சொல்ல முடியும், என்னுடைய வித்துக்கள். அப்பா யாக்கோபு தலையில கை வச்சு அவர்கள் என்ன ஆசீர்வாதம் வச்சானோ அது அவனுக்குள்ள நடந்துச்சு. That's why I am going to bless you. யார் நம்முடைய வித்து எப்படி கண்டுபிடிப்பது? சொல்லுது, உன் சந்ததி, அவர்கள் சந்ததியானது ஜாதிகளின் நடுவிலும் அவர்கள் சந்தானமானது ஜனங்களின் நடுவிலும் அறியப்பட்டிருக்கும். நான் கேட்டேன், who is my descendants? யார் என்னுடைய பிள்ளைகள்? பைபிள் சொல்லுது, யாரெல்லாம் இவனுடைய சந்ததின்னு எல்லாருக்கும் அறியப்பட்டிருக்கிறானோ, எவன் தைரியமா இவன் தாண்டா எங்க அப்பான்னு சொல்றானோ, ஜாதிகள் நடுவுல அறியப்பட்டவர்கள் தான் உன்னுடைய பிள்ளைகள். கையை தட்டி, அறியப்பட்டிருக்கும். முதலாவது சந்ததி அறியப்பட்டிருக்கவன். Yes, I am an NCC student. Yes, I am an NCC believer. Yes, I am the father of brother D. Justin. Yes, he is my spiritual father. முதலாவது உன்னுடைய சந்ததி வெளியிலே அறியப்பட்டிருக்க வேண்டும். அவனுக்கு தான் உன்னுடைய இன்ஹெரிட்டன்ஸ். God says the inheritance of the father. அது யாருக்கு தெரியுமா? தன் அப்பான் தைரியமா வெளியே சொல்றான் பாரு. அப்பன் பேரை சொல்றது எவனுக்கு பயம் வருதோ அவன் பிள்ளையே கிடையாது என்றான். உன் ஜனங்கள் அறியப்பட்டிருக்க வேண்டும், உன் சந்ததி அறியப்பட்டிருக்க வேண்டும். இவனா, இவன் அவனுடையவன் அல்லவா அப்படின்னு பாருங்க. இவன் பேச்சு அதை வெளிப்படுத்துகிறதே. உனக்கு என்னால வர நிந்தை அது மட்டும் உனக்கு வரக்கூடாதான். மறைஞ்சு மறைஞ்சு இருந்துக்குவியா. ஆனா என் மூலமா ஒரு ஆசீர்வாதம் மட்டும், எந்த ஊர் நியாயம்டாது? இயேசு சொன்னார், என்னுடைய எல்லா நிந்தைகளிலும் பிரச்சனைகளிலும் என்னோடு கூட இருந்தவர்கள் நீங்களே. ஆகையால் நான் சொல்லுகிறேன், நான் என் பிதாவின் சமூகத்திலே கனப்படுத்தப்படும் போது நீங்களும் என்னோடு கூட கனப்படுத்தப்படுவீர்கள்.